இந்த மோடி திருப்பி நீ அடுப்பை பத்த வச்சு அடுப்பை உதவுறான்னா எதை விட கேவலம் என்ன? எனவே என்ன செய்ய வேண்டும்? இந்த போராட்டம் இது எங்களுக்காக திராவிட முன்னேற்ற கூட்டணிக்காக போராட்டம் அல்ல. 40,000 ரூபாய் வித்த 1,20,000 ரூபாய் ஆகிட்டு 400 ரூபாய் வித்த கேஸ் 900 ரூபாய் ஆகிட்டு கேட்கணுமா இல்லையா? நான் உன்னை எப்படி வச்சுட்டு ஓட்டு கேட்க முடியும்? மக்கள் காரியம் விட்டாங்களே, அந்த ஜெயலலிதா இருந்தாங்களே, அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஜெயலலிதா நீ ஏடிஎம்கே இருந்தா கூட அந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்ப அவங்க தன்மானத்தோட இருந்தாங்க இல்லையா ஜெயலலிதா? ஏன் தன்மானத்தை விட்டுட்டு நீ மோடிய இந்த கேடி இந்த இருக்காரு எடப்பாடி நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் ஆண்டாங்க, மக்களுக்காக நாங்க ஏற்றுக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா இப்ப இருக்கிற எடப்பாடி அந்த உங்க கூட்டணி தலைவர் நீ ஆளுகின்ற ஜெயலலிதா கேட்டாங்களே, இந்த எடப்பாடி சிந்திக்கிறமா இல்லையா? நான் லேடியா இந்த மோடியான்னு கேட்ட அம்மா இந்த அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த கட்சியில போய் கூட்டணி சேரலாமா? அப்ப என்ன கொள்கை இருக்குது? மிரட்டி சேர்க்கிறார் மோடி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்க ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற இப்ப என்ன பண்றோம்? டெல்லியில எது செஞ்சாலும் போராடி கொண்டிருக்கோம். இப்ப நாங்க தைரியமா கேஸ் வேலை ஏற்றி நாங்க போராடுறோம். இன்னைக்கு 100 நாள் வேலை கொடுக்கல, டெல்லியில நாங்க போராடணும். இன்னைக்கு கல்வி நிதி தர நாங்க போராடணும், கேஸுக்கு மானியம் தர நாங்க போராடணும். ஆனா அந்த டெல்லியிலே ஆடுகின்ற மோடியை எதிர்த்து இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு தைரியமா போராடுறோம். நீங்க அப்படி அந்த எடப்பாடிக்கு வாக்களிச்சீங்கன்னா அங்க யாரு ஆட்சி நடக்கும்? மத்தியில இருக்கின்ற பிஜேபி ஆட்சி தான் நடக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். 100 நாள் தருவாரா? நெகவேலை ஏத்து இந்த பதில் சொல்லுவாரா? அதெல்லாம் விட்டுடுங்க. நாங்க சொன்னோமே, இப்போ என்ன சொன்னோம்? திமுக கூட்டணியில தளபதி மு க ஸ்டாலின் உங்களிடத்துல சட்டமன்றத்துக்கு ஓட்டு கேட்க சொல்ல, அன்பழகன் ஓட்டு கேட்க சொல்ல என்ன சொன்னோம்? நாங்க ஆட்சிக்கு வந்து 1000 ரூபாய் தரோம், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் தரோம், நீங்க நகை வச்சு கடலாம் தள்ளுபடி பண்றோம், நீங்க மகளிர் குழு கடலாம் தள்ளுபடி பண்றோம். இன்னைக்கு சொன்னதெல்லாம் செஞ்சமா இல்லையா? ஆனா இப்ப ஏடிஎம்கே அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கின்ற மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? ஓட்டு கேட்க சொல்ல, நான் ஆட்சிக்கு வந்தா உங்க அக்கவுண்ட்ல 5 லட்சம் போடுறாரு. போட்டாரா? ஆயத்தரங்க போட்டாரா? ஆனா திமுக தலைவர் 5000 ரூபாய் போட்டாரா? சரி, இப்ப 5000 ரூபாய் போட்டிருக்காரு. இன்னும் 2 மாதங்கள் கழித்து தேர்தல் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தா முதல் கையெழுத்தின்னா மாசம் 2000 ரூபாய். நீங்க தெளிவாக நீங்க தான் தெளிவா இல்ல. ஆக இதுதான் இந்த கட்டணம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கல வேணும். இப்ப என்ன சொல்றாரு மோடி? நான் கேஸுக்கு மானியம் தரேன் 25 ரூபாய். நீ 25 ரூபாய் மானியம் தரேன்ற அது அக்கௌண்ட்டுக்கு வருதா? வரல. அவர் என்ன பண்றாரு? அந்த கம்பெனிக்கு தராரு. நீ என்ன பண்ண? ஹோட்டல் இங்க இருக்கிற 10 பேர் சாப்பிட போறான் ஹோட்டலுக்கு. இங்க இருக்கிற ஆண்டு கொண்டு இருக்கின்ற என்ன சொல்ல மோடி நிக்கிறார். இந்தாப்பா எவ்வளவு பாச்சு பில்லு? 100 ரூபாய். இந்த நான் 40 ரூபாய் தரேன், நீ 60 ரூபாய் கொடு. போஸ்டர்ல கொடுத்தா பரவாயில்ல. ஹோட்டல்ல மேனேஜரை பார்த்து இந்த ஒரு 1000 ரூபாய் நான் சாப்பிட்டு போறோம்னா நீ 40 ரூபாய் கழிச்சுக்கின்னு சொன்னா 50 பேர் சாப்பிட்றானா 20 பேர் சார் ஹோட்டல்காரனை ஏமாத்துவானா இல்லையா? இதைதான் மோடி செய்யறார். இப்ப என்ன சொல்றாரு? அவரு 400 ரூபாய் வித்த கேஸ 520 ரூபாய் ஏற்றிட்டு 25 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். என்னத்துக்கு அந்த 25 ரூபாய் மானியம் சிந்திக்க வேணாமா? ஆக ஒரு ஏமாற்று ஆட்சி நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை போய் ஸ்கூல்ல சாப்பிடுறத சிந்திச்சு பாத்தீங்களா? எவ்வளவு மகளிர் வந்துக்கிறீங்களே. என்னங்கன்னா நான் டெய்லி உப்புமா செய்யுங்க. ஒரு நாள் திங்கக்கிழமை கிச்சடி, செவ்வாய்க்கிழமை ரவை உப்புமா, புதன்கிழமை இட்லி, வெள்ளிக்கிழமை ஒரு தினுசா சாப்பிட்டீங்களா? யாருன்னா நீங்க குழந்தைக்கு பெத்த தாய்ங்க. நீங்க கவனிக்கலானோ? தாய் உள்ளத்தோட கவனிக்கிற ஒரே தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் என்ன சொன்னாரு? என் பேர என் பேத்திக்குன்னு சொல்லிட்டு நீங்க 5வது படிக்கிற குழந்தை வரைக்கும் ஒரு நாள் உப்புமா ஒரு நாள் கிச்சடி தராரு. அந்த மகாராஜா தான் உணவளித்தவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக அந்த உணவுக்கு சமைக்கிற கேஸ் விலை ஏற்றுகிறீர்கள். இன்னைக்கு என்ன? சென்னையில் இருக்கிற ஹோட்டல்லாம் மூடிட்டான். இன்னைக்கு 10 ரூபாய் தட்டி இன்னைக்கு 15 ரூபாய் கேஸ் இல்லாதால இன்னைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு இன்னைக்கு கலைஞரும் அந்த தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் அம்பேத்கரும் கொண்டு வந்த திட்டம் தான் இன்னைக்கு படிக்கிறோம் பெண்கள் எல்லாம். இந்த மோடி திருப்பி நீங்க அடுப்பை பத்த வச்சு அடுப்பை உதவுறான்னா எதை விட கேவலம் என்ன? எனவே என்ன செய்ய வேண்டும்? இந்த போராட்டம் இது எங்களுக்காக திராவிட முன்னேற்ற கூட்டணிக்காக போராட்டம் அல்ல. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏழை தாய்மார்களுக்கும் நடக்கின்ற போராட்டம் தான் இந்த தலைவர் அறிவித்திருக்கின்ற போராட்டம் என்ற நிலையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.